இது டிசம்பர் காலம். அதோட 2026 தேர்தலுக்கான முன்னோட்டமும் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே இன்னொரு கண்டெண்டர் வந்துட்டார் இந்த கிறிஸ்தவ ஓட்டுக்காக அப்படின்னு சொல்லிங்க. இதை அடிப்படையாக வைத்து இப்போ தொடர்ச்சியாக முதல்வரும் துணை முதல்வரும் கலந்து கொள்ளக்கூடிய விழா என்னென்னா, அந்த அந்த விழாவோடு சேர்த்து போனால் போதுன்னு அரசு விழாவையும் நடத்திட்டு இருக்காங்க. கிறிஸ்துமஸ் விழா, அது போன்ற ஒரு கிறிஸ்துமஸ் விழா பெரம்பூரில் நடக்குது. அதில் முதல்வர் கலந்துக்கிறாரு. அதில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை சொல்கிறாரு. இது குறித்து நம்ம ஸ்ரீ டிவிலையும் எச்சரிக்கை செய்திருந்தோம். என்னென்னா, இனிமேல் என்ஓசியே தேவையில்லை. மத சம்பந்தமான கட்டடங்கள் சிறுபான்மையினர் ஏதாவது கட்டுறதுக்கான விஷயங்கள் வந்ததுன்னா அதை என்ஓசி கலெக்டரேட்டேருந்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிற மிக முக்கியமான அறிவிப்பை முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் நான் சிறுபான்மை ஒரு பெரிய பட்டியலை வாசிச்சிருக்காரு. சிறுபான்மையினருக்கு இந்த அரசு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு இதை உங்களுடைய ஒவ்வொரு வீட்லேயும் போய் சொல்லுங்கள். இனிக்கோ இருதயராஜ் கேட்ட அனைத்து டிமாண்டையும் நான் பூர்த்தி பண்ணிட்டேன், இனிமேல் அவருக்கு டிமாண்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்பட்டமான மத அரசியலை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருக்கும் போதே நான் என்ன சொல்ல வந்தேனோ அதே விஷயத்த நீங்கள் கடைசி கேள்வியாக முன்ன வச்சுட்டீங்க. இது அப்பட்டமான மத அரசியல் என்பது தான் அப்பட்டமான மத அரசியல். நீங்கள் அந்த இடத்துல போய் மதத்தின் பேரால் உங்களை தூண்டி விடுவீர் அப்படின்னு பேசுறது தான் வேடிக்கை. அதைத்தானே அந்த ஸ்டேஜில் முதல்வர் பண்ணியிருக்காரு. முதல்வர் பண்ணதே அது. ரெண்டாவது, இனிக்கோ இருதயராஜ் இனிமேல் எதுவுமே கேட்க வேண்டியதில்லை, எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சிறுபான்மை அரசாக இருந்து விட்டு போருங்கள். காங்கிரஸ் கட்சி சிறுபான்மையினருக்கு போராடும் கட்சியாக இருக்கட்டும். எல்லா கட்சியும் சிறுபான்மையினருக்குன்னு இருந்தால் இந்த நாட்டில் பெரும்பான்மையினரை பற்றி யாருக்கு கவலைப்பட போறா? அதுதான் என்னுடைய கேள்வி. விஜய் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போகிறார், திருமாவளவன் கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போகிறார். விஜய் கிறிஸ்துமஸ்ங்கிறதுனால கூடுதலாக ஒரு கேள்வி கேட்குறேன். அவங்க டிவிகேலேருந்து ரொம்ப வருத்தமாலாம் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பாக அந்த கரூரில் நடந்த சம்பவம், இந்த 41 பேர் இறந்து போனாங்க. அது தொடர்ச்சியாக கொஞ்ச நாள்லேயே தீபாவளி வந்தது. இந்த தீபாவளியை கொண்டாடுவதா அப்படிங்கிறது மாதிரிலாம் ஒரு கேள்வியை கேட்டாங்க. விஜயே சாதாரணமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் தான் அதை நம்பிக்கையோடு கொண்டாடுறவங்களுக்கு ஒரு வாழ்த்து அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் கிறிஸ்துமஸுக்கு அவர் விழாலேயே பங்கெடுக்கிறார். அந்த அரசியலையும் சேர்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறது. இல்லை, அதாவது ரொம்ப தெளிவாக விஜயனுடைய அரசியலும் மதவாத அரசியலாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. அதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது. உதாரணமாக போன தடவை அந்த ரம்ஜானுக்கு புல்லா போட்டு அவர் போய் கஞ்சி கொடுத்து, ஆனால் அங்கே உள்ள இஸ்லாமிய சமுதாயத்தவர் இவரை ஏன் வரவிட்டீர்கள் என்று கேள்வி எழுப்பினார்கள். அப்போ அங்கே போய் புல்லா போட்டாச்சு. இப்போ இங்கே இது அவருக்கானது வந்தாச்சு. இது நமக்கு மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்லுகிறேன், எந்த வகையில் இவர் வேறுபடுகிறார் என்பது எனக்கு புரியவில்லை என்பதை மட்டும் நான் முன்னால் வைக்கிறேன். அவர் அரசியல் எப்படி இருக்குங்கிறதுலாம் தெரியலை. ஏன்னா கொள்கை ரீதியாக பாஜக எனக்கு எதிரி, அரசியல் ரீதியாக திமுக எதிரி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதனால அவர் அதுக்கு மேலே நம்ம விமர்சனம் பண்ணுவதற்கு ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், அவர் கிறிஸ்தவர்கள் ஓட்டை பிரிக்கிறாரா என்றால் பிரிக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அங்க போய் பேசுறவங்களும் அவருக்கு சார்பாக எவ்வளவு ஆணித்தரமா பேச முடியுமோ பேசுறாங்க. அதனாலதான் திமுகவுக்கு பயம் வந்திருக்கு நான் நினைக்கிறேன். இவரே பேசுறாரு, துணை முதல்வரே, நான் கிறிஸ்தவன்கிறாரு, குடும்பம் கிறிஸ்துவ குடும்பங்கிறாரு, என் மனைவி கிறிஸ்துவங்கிறாரு, இதோ இல்லாம சொல்றாரு, வயிறு எறியுங்கிறாரு. ஆனா இவ்வளவு சொல்லியும் அவரால் கிறிஸ்தவர்களை வெல்ல முடியவில்லை என்ற பயம் வந்திருக்கிறது. அப்பாவு இருக்கட்டும், மனோ தங்கராஜ் இருக்கட்டும், கீதா ஜீவன் இருக்கட்டும், யாரு இருந்தாலும் விஜய் அங்க உள்ள வராருன்னு ஒரு பயம் வந்த மாதிரி எனக்கு தோணுகிறது. இது அவங்க பிரச்சனை, இதுல நாம பேசுவதற்கு ஒண்ணும் இல்லை. சிறுபான்மையினர் ஓட்டை யாரு எடுக்க போறான்னு. ஆனா திமுக செய்வது பக்காவான அயோக்கியத்தனம். ஏன்னா அந்த இடத்துல போய் மத அரசியல் பேசுபவர்களை துரத்துங்கள்னு சொன்னா என்ன அர்த்தங்கிறத கேள்வி கேட்கிறேன். இந்த விஷயத்த அந்த மாதிரி விஜய் பேசவில்லை என்பது என்னுடைய பார்வை. ஏற்கனவே சிலர் இந்த சிஐஏ வரும்போதெல்லாம் என்ன பேசினாங்க, அதுவும் அந்த அவர் பேர் என்ன, புஷி ஆனந்த் என்ன பேசினாருங்களா நமக்கு தெரியும். வக்ஃப் வரும்போது என்ன பேசினாங்கன்னு தெரியும். அதனால இந்த சிறுபான்மை அரசியல்ங்கிற ஒரு சாக்கடைக்குள் தமிழக அரசியல் கட்சிகள் இருக்கின்றனவா என்றால் எல்லா அரசியல் கட்சிகளும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர
எல்லா அரசுகளும் பெரும்பாலும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அதை தாண்டித்தான் கூட்டணி இல்லை என்பது அரசியல்ல அது நடக்கத்தான் செய்யும். அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கொள்கை ரீதியாக எல்லார்ட்டையும் உடன்பட்டு இருக்கணுங்கிற அவசியமே இன்னைக்கு இல்லைங்கிறதான் உண்மை. ஆனால் திமுக என்ன சொல்லுகிறது? நாங்க கொள்கை கூட்டணி என்ற ஒரு வார்த்தையை முன்வைக்கிறது. அங்க உள்ள ஆபத்து என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். உதயநிதி சொல்லிட்டாரு, திராவிடத்துக்கும் கிறிஸ்தவத்திற்கும் பெரிய வேறுபாடே இல்லை அப்படின்ட்டாரு. இல்ல, அதுக்காகத்தான் நான் கேட்கிறேன், திராவிடத்தினுடைய கடவுள் யாரு? திராவிடத்தினுடைய புனித நூல் எது? திராவிடத்தினுடைய தூதர் யாரு? நீ திராவிடமும் கிறிஸ்தவமும் ஒண்ணுன்னா அப்ப திராவிடம் ஒரு மதம் தானே. நீங்க மதம் மாதிரி நினைச்சுதானே எல்லா இடத்துலயும் அந்த ஈவேராவுக்கு சிலையை வச்சிருக்கீங்க. சிலையை வச்சுட்டு கடவுளை நம்புவோம் முட்டாள் அவருக்கு சிலையை எடுத்து அவருக்கு மாலையை போட்டு அவருக்கு தீபம் ஏற்படுத்தி எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்போ என்னுடைய கேள்வி, அப்ப திராவிடத்தினுடைய கடவுள் யாரு, தூதர் யார், புத்தகம் யார்? இதையும் அவர் சொல்லிட்டாருன்னா நமக்கு நல்லா இருக்கும். அண்ணாயிசம் தான் எங்களுடைய புத்தகம் அப்படி அவரால் சொல்ல முடியாது. ஏன்னா அது பின்னால் அவரால் என்ன சொல்ல முடியும்? கம்பரசம் எங்கள் புத்தகம், வெள்ளிக்கிழமை எங்கள் புத்தகம் அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லையா? இன்னும் ஒரு விஷயம் சொல்ல முடியுமில்ல. அதனால எனக்கு என்னன்னா, நாங்களும் கிறிஸ்தவர்களும் ஒண்ணுன்னு சொல்லி ஈவேராவும் அண்ணாவும் அப்படித்தான் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அதுக்கப்புறம் கூட கிறிஸ்தவர்களுக்கு கோபம் வரவில்லை என்றால் எந்த அளவுக்கு கிறிஸ்தவர்கள் இது நம்ம மீது ஏற்படுத்தப்படக்கூடிய தாக்குதல், வரக்கூடிய தாக்குதல் என்ற புரிதல் கூட இல்லாமல் இருக்கிறார்கள் என்றுதான் பாக்குறேன். நாளைக்கு இவங்க எங்க போவாங்கிறது நமக்கு தெரியாது. இதுல நம்மளுடைய அச்சம் என்ஓசி வாங்க வேண்டாம் மத சம்பந்தமான கட்டிடத்திற்கு, இது எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்ல, ரொம்ப ஆபத்து சார். நான் என்ன சொல்றேன், முதல்ல நீங்க லிவிங் ஏரியாக்குள்ள ஜபக்கூடம் வைக்கிறீங்க, அதுவே பல இடத்துல எதிர்ப்பு வருது. ஒரு தெருவுல ஒரு வீட்டு மாடியில ஜபக்கூடம் வைக்கிறீங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அந்த இடத்துல நீங்க மத மாற்றம் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல தெரு, வீட்டு மாடி, நிறைய குழந்தைகளை அங்க கலெக்ட் பண்ணி கொண்டு போறாங்க. கொண்டு போய் அவங்களுக்கு சாக்லேட் கொடுக்குறாங்க, ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. அதில் வேற என்ன கொடுக்குறாங்கங்கிறத நமக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிறிஸ்தவ உருவேற்றுகிறார்கள். இது நடந்து கொண்டு இருக்கிறது. மதமாற்ற அபாயம் என்பது இருக்கிறது. என்ஓசி எப்போ வேண்டாமோ அப்பவே அந்த இடத்துல ஒரு லேண்ட் ஜிகாத் நடக்கிறது என்ற அர்த்தம். அதாவது முஸ்லீம்னா லேண்ட் ஜிகாத்துங்கிற வார்த்தை பொருந்தும் என்றால் கிறிஸ்தவர்களுக்கு அது பொருந்தும். ஏன்னா பல இடத்துல அப்படித்தான் அவங்க வளைச்சி போட்டு வைத்திருக்கிறார்கள். நேற்று ஒரு வைரலா ஒரு வீடியோ போனது, நீலகிரியில 2 கோயில்களை இடிச்சிட்டு நாங்கள் ஜபக்கூடம் கட்டுவோன்னு பாதிரி அப்பட்டமாக பேசக்கூடிய அந்த வீடியோ கூட வைரல் ஆகிடுச்சு. இல்லை, எல்லா இடத்துலையும் வருதுங்க. அதனால இவங்க யாருக்கு அதைத்தான் சொல்றாங்க, இந்த நாட்டில் இந்துக்களுக்கு இடத்தை எடுத்து எல்லா உரிமையையும் அவர்கிட்ட பறித்து மாற்று மதத்துக்கு கொடுப்பதுதான் திமுகவினுடைய வேலை என்றுதான் பார்க்கிறேன். அதனால இது கான்ஸ்டியூஷன்லாம் நிற்காது, நம்ம சேலஞ்ச் பண்ணணுங்கிறது என்னுடைய அடுத்த கருத்து.